அதிகமான சத்து நிறைஞ்ச ராகி களி சாஃப்டாக மெத்துன்னு பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ராகியில் அதிக சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் 2 வாட்டி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் தான் 1.25 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து வச்ச ராகி மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி உடச்சி மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்தெல்லாம் விட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டதுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா களியை ஃபுல்லாவே கலந்து விடுங்க. மரக்கரண்டி யூஸ் பண்ணி ஃபுல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா கையில தண்ணியை நினைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கையில மாவு ஒட்டாம இந்த மாதிரி அழகா உருட்டுறக்கு வரணும். ராகி களி ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கும் போதே ஒரு கட்டிங் போர்டுக்கு மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு தேவையான சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு 3 உருண்டை நான் மீடியம் சைஸ்ல பிரிச்சு எடுத்தேன். ரொம்பவே சாஃப்டான ராகி களி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். ஒரு உருண்டையை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். போன் ஸ்ட்ரென்த்துக்கு, கால்சியம்க்கு எல்லாத்துக்குமே இந்த ராகி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.